ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பூமி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அபூர்வாவோட கதை போய்கிட்டு இருக்கு. சோபா சந்திரா கொலையானதுக்கு பின்னாடி இந்த அபூர்வா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் இருந்துச்சு. அந்த ஆதாரத்தை அபூர்வா சுக்குநூறாக உடச்சி அந்த ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மள யாராலையுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிதப்பில் இருந்த இந்த அபூர்வாவுக்கு செம்ம பெரிய ஷாக்கு. இப்போ வந்திருக்க ஏசிபி சோபா சந்திராவோட கொலை வழக்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நம்ம அபூர்வாவுக்கு கதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி அபூர்வா கிட்ட சபதம் விட்டுருக்காங்க. இங்க பாரு அபூர்வா, உனக்கு என் அப்பா கையால தான் சாவு. அது மட்டும் இல்லாம என் அம்மா சோபா சந்திராவை கொலை பண்ணது நீ தான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி செம்மையா அபூர்வாவை கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. இந்த ஏசிபி பூமிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சோபா சந்திரா இறந்த இடத்துல இருந்து நாங்கள் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். அதில் ஒரு பிரேஸ்லைட் கிடச்சிருக்கு. அந்த பிரேஸ்லைட்டில் 2 டிஎன்ஏ இருக்கா. அதில் ஒன்று உங்கள் அம்மாவோடது, இன்னொன்று அந்த கொலையாளியோடது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே நம்ம பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் பூமி அந்த ஏசிபி கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அம்மா கொலைக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே போராடினேன். அதுக்கான ஆதாரங்கள் கூட என் கையில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆதாரத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவோட சாவுக்கு நீதி கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த ஏசிபி சார் சொல்கிறாங்க, எனக்கு சோபா சந்திராவை பற்றி நல்லாவே தெரியுமா, அவங்க ரொம்பவே நல்லவங்க, அவங்களோட சாவுக்கு கண்டிப்பாக நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏசிபியும் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு கால் வருது. அந்த காலில் அந்த அதிகாரி தான் பேசுகிறாங்க. சோபா சந்திரா சாதாரணமாக இறக்கலை, அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சந்திராவுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போகுது. இந்த சைடு நம்ம அபூர்வா சந்திரா யாருக்குரியோ ஃபோனில் பேசுகிறாரு. ஒருவேளை அந்த ஏசிபியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா அந்த ஏசிபி கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது பூமி சொன்னது கரெக்டு தானா? அப்போது என்னோட மனைவி சோபா சந்திராவை யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சந்திரா கேட்க. அதுக்கு அந்த ஏசிபி சொல்கிறாங்க, ஆமாம் சார், எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தப்ப எங்களுக்கு அதுதான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியில் யாரோ சோபாவை கொடுமைப்படுத்தி திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சந்திராவுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல். அப்போ அபூர்வா அதை பார்த்ததுமே கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏசிபி சொல்கிறாங்க, நாங்கள் அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணோம். அந்த பிரேஸ்லைட்டு எப்போ வாங்கினது, எங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதில் 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே நம்ம சந்திரா ஏசிபி கிட்ட சொல்கிறாங்க, ஏசிபி சார், அந்த 10 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் என்னோட மனைவிக்கு சாவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரொம்ப கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அபூர்வாவுக்கு கண்ணு மொழியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. எங்கே நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த சந்திரா நம்மளை என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோ சொல்லிட்டு ஒரு விதம் பயத்தில் நம்ம அபூர்வா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பூமி அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, உன் முகத்தில் ஒரு விதமான பயம் தெரியுது. நான் தான் சொன்னல, இனிமேட்டு நீ தப்பிக்கவே முடியாது. ஆதாரத்தை நீ அழிச்சிட்டனா உன்னை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போ பார்த்தல எப்படியெல்லாம் நீ சிக்கிறன அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவை பார்த்து நம்ம பூமி செம்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, யார் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நான் பண்ண விஷயம் வெளியில் வரவே வராது. அதை நீயும் பாரு, என்கிட்ட சவால் தானே விட்டுருக்க. நீ விட்ட சவாலில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வெளியில் பேசிட்டு போகிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பயம் அதிகமாகவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம சந்திரா சோபா மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்தாரு. அதனால சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சோபா, நீயும் நானும் வாழ்ந்த நாட்களை நான் இன்னும் மறக்கலை. நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நீ யாருக்குமே துரோகமே நினைக்க மாட்டியே. நீ எவ்வளோ துடிச்சு செத்து போயிருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா பயங்கரமாக இந்த ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுகிறாங்க. இதை எல்லாத்தையுமே ஓரமாக நின்று அபூர்வா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா மனசில் நினைக்கிறாங்க, ஒருவேளை நாம் தான் சோபா சந்திராவோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னா சந்திரா நம்மளை சும்மாவே விட மாட்டாரோ. நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது? எக்காரணத்து கொண்டோம் அந்த டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏ தான் அப்படிங்கிற விஷயம் வெளியில் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த விளக்கு மேலே சத்தியம் பண்ணுறாங்க. இப்போ சொல்கிற சோபா,
நான் உன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னோட மரணத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள நான் சாகடிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த விளக்கு மேலே சத்தியம் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அபூர்வாவுக்கு இல்லை என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திராவை தான் காட்டுறாங்க. நட்சத்திரா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி அழிச்சிட்டு செம போதையில் இருப்பாங்க. அப்போ 4-5 பேர் வந்து நட்சத்திரா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க. நட்சத்திரா போதையில் இருக்கிறனால அங்கேருந்து தப்பிக்கவே முடியல. ஆனால் நம்ம சரி கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்களெல்லாம் செம்மையாக அடிச்சு போட்டுடுறாங்க. நட்சத்திராவையும் காப்பாற்றிடுறாங்க. அப்போ போதையில் நட்சத்திரா செரிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீ வந்து ரொம்பவே பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருக்க, ஆனால் நான் தான் உனக்கு கரெக்டான வழி இல்லை, உனக்கு எப்போயுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போதையில் செரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செரி நட்சத்திராவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அபூர்வா செரி நட்சத்திரா ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது பூமி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செரி, என்னதான் நட்சத்திரா உனக்கு கெடுதல் பண்ணாலும் அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீ போய் காப்பாற்றுற பற்றியா, அந்த இடத்துல தான் நீ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி செரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு இதெல்லாம் கேட்டுட்டா நம்ம அபூர்வாக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ செரி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக என் பொண்ணை இப்படி தூக்கி வச்சுட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, மம்மி நீங்கள் சும்மா இருங்க, செரி மட்டும் இல்லைனா இன்னும் எனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா, செரி தான் என்னை வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு செரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அப்புறம் வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவன் என்ன நம்மக்கிட்ட ஒரு மாதிரி செரிக்கிட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, இந்த நட்சத்திராவை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் சுனந்தா தேவி தான் பேசுவாங்க. அப்போ பூமி கிட்ட சொல்லுவாங்க, பூமி நீ சொன்ன மாதிரியே உன்னோட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் சைன் போடலான்னு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே நம்ம பூமி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவாங்க. அப்போ அப்புறமா பூமியை பார்ப்பாங்க, எதுக்காக இவன் இவ்வளோ சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு போகிறா ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மருதாணி சொல்லுவாங்க, அவள் எதுக்காக போகிறா தெரியுமா, அவள் ஏதோ புதுசாக டான்ஸ் கிளாஸை மேலே கொண்டு போகிறாளாம், அதுக்காக ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு சைன் வாங்குறதுக்காக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இதை நம்ம எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ககன் பூமி 2 பேருமே போயிட்டு சுனந்தா தேவியை மீட் பண்ணிடுறாங்க. அப்போது சுனந்தா தேவி வந்து சொல்கிறாங்க பூமியை பார்த்து, பூமி உனக்கு எவ்வளோ நல்ல மனசுமா, ஓ அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு கையெழுத்தும் போட்டுடுறாங்க. கையெழுத்து போட்டது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுனந்தா தேவி ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம பூமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு பூமியும் சந்தோஷமாக வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா சுனந்தா தேவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எதுக்காக பூமியோட ப்ராஜெக்டில் நீ சைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சுனந்தா தேவி சொல்கிறாங்க, இங்கே பார் அபூர்வா, இது என்னோட கை, நான் எங்கே வேணாலும் சைன் போடுவேன், அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவை சுனந்தா தேவி செம்மையாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா கொலையாளி மேலே பயங்கர கொலை வெறியில் இருக்காங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அப்புறவோட நிலைமையை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.